உங்க லைஃப்ல வந்து மறக்கவே முடியாத ஒரு பேர், ஒரு குரல், ஒரு முகம் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? ஒரு பேர், ஒரு முகம். குரல், ஒரு முகம். அம்மா. ஏன் அம்மா? ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனேயுமே அம்மா வயிற்றுல இருந்து தானே வரும். ஸோ அம்மா பேர் தான் நிறைய வந்து நான் வளரும் போது கூட லாஸ்டா வந்து நம்ம அம்மாவை தானே சொல்றோம். ஸோ அதனால அம்மா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா எந்த ஒரு ரிலேஷன், லவ்வா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எந்த ரிலேஷனா இருந்தாலுமே அதுக்கு அடுத்தது தான் அம்மா தானே வந்து கடவுள் ஸ்தானத்துல இருந்து நம்மள வளர்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா அவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம கிட்ட ஒன்று பேசிட்டு வேற ஒரு இடத்துல வேற ஒன்று ஸ்பெட் பண்ணிட்டு போயிடுவாங்க, இவ இப்படி அப்படின்னு. ஆனால் அம்மாவால சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா தான் பெத்த பொண்ணாச்சு. ஸோ அம்மா லவ் யூ. சரி, எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க உங்க அம்மாவை? ரொம்ப. இன்ஸ்டன்டா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு கிடைச்ச அம்மா மாதிரி எல்லாருக்குமே அம்மா கிடைக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப நான் கொடுத்து வச்சவன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே எனக்கு சப்போர்ட் பண்றது என்னோட ஸ்ட்ரென்த்து மை மாம். ஸோ லவ் யூ ஸோ மச் அண்ட் மிஸ் யூ. எப்போவுமே அம்மாக்காக நான் வந்து மிஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன்.